ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாள் ஆண்டு உங்களோட பேசுகிறதான வார்த்தை யோவான் 15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமனுக்கு பிரியமான தேவசனம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை செய்தாலும் தேவன் நாம மகிமைப்படுதா என்று சொல்லி அதிகமாக நீங்கள் கவனமாய் பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த நேரத்தில் பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வஞ்சித்து கொண்டிருக்கிறான். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மூலமா நம்மளை வஞ்சிக்கலாம். நம்மளோட சூழ்நிலை விதமாக இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியங்கள், ஒரு ஃபோன் கால், எந்த விஷயத்தினாலும், எந்த ஒரு ஆடுனாலையும் நம்மளை வஞ்சிக்கும்படியாக அவன் காத்திருக்கலாம். பாருங்கள், மனுஷன் நம்மளை குழப்பி விடுறதுக்காண்டி நம்மளை மனுஷங்களை விடலாம், நம்முடைய எண்ணங்களே குழப்பி விடலாம். இப்படி பிசாசானவன் எதை கொண்டு யாரனாலும் வஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரோட சம்மதத்தில் காத்திருந்த ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க, என்னோட வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யலான்னு இருக்கிறீங்க ஆண்டவர்னு சொல்லி தேவ சம்மதத்தில் காத்திருந்து அவர்கிட்ட கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, அவர் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை தேவனாக மகிமை என்று அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், நீ பிரியமான தேவசனம், இந்த வார்த்தையின்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இந்த நடத்தையை மாற்றிக்கொள்ளுங்க. எனக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகள் பிரகாரம் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அபியாசப்படுத்த, அதை செயல்படுத்த கர்த்தர் உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.